and we need all your love and support. Thank you. Lovely. Thank you so much ஆஷிகா. மறுபடியும் நம்ம ப்ரெஸ் சந்திப்பில் வந்து இவ்வளோ தமிழ் வார்த்தைகளோட ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் எல்லாருமே அது ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க. மிஸ் யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தை தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேன்னு ஒரு ஃபீலில் இருந்தோம். அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த 4 நாள் எப்படி மழை பெஞ்சுது, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் லக்கிலி அதை தாண்டி கடந்து வந்திருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகெயின் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகெயின் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த த வெதர் என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர். அண்ட் டிசம்பர் 13 வந்து ஒரு ரொம்ப அருமையான டேட்டு. அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த 13th ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க. பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது. ஸோ அதே ஃப்ரைடே த 13th அன்றைக்கி ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வர முடியல, பட் அவங்களுக்கு நாங்கள் மிஸ் யூ சொல்லிக்கிறோம். முக்கியமாக கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா மாறன், சஸ்திகா, பொன்வண்ணன் சார், ஜெயபிரகாஷ் சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ராஜசேகர் இப்போ வரப்போ கூட காரில் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல், நட்பு, குடும்பத்தில் சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் லைன் கேட்டிருக்கீங்க, உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிற ஒரு ஹீரோ, அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா, எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும். அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம். கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடல். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 8 பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன். அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோடய ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ். ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும். பட் முக்கியமாக அவங்கக்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்கள். அண்ட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அதை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது. நான்